பாத்தீங்கன்னா திரைத்துறையை சார்ந்த பிரபலங்களோட பர்சனல் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாவே இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பிரபலங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான நிகழ்ச்சி தான் நம்மளோட என்ஆட்டோகிராஃப். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பின்பு ஜீவிதம் துந்தானேனா தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மனசில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமெடியன்ஸ் தாங்க. காமெடியிலேயே நிறைய கேட்டகரிஸ் உண்டு. பாடி மேனரிசம் மூலமாக சிரிக்க வைக்கிறவங்க, ஜோக் சொல்லி சிரிக்கிற வைக்கிறவங்க அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் தன்னுடைய சிரிப்பாலேயே மற்றவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான் இன்னைக்கு நம்மளோட என்ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி பேசணுன்னா நிறைய பரிமாணங்கள் உண்டு இவருக்கு. இவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு மியூசிஷியன், ஒரு சூப்பர்வான ஒரு காமெடியன் அண்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் கூட. இன்னைக்கு நம்மளோட என்ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் மதன் பாப் அண்ட் சுஷீலா ஜோடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட என்ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை வந்து நாங்கள் டிவியில், ஃபிலிம்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் ப்ளே பண்ணி, முக்கியமாக நிறைய காமெடி கதாபாத்திரங்களை நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். சீரியஸ் கேரக்டர் கொடுத்தா கூட காமெடியாக மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடியவர் நீங்கள். ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகே. அவர் ஆக்சுவலாக வந்து இந்த காமராஜர்லாம் வாடா போடான்னு ஃப்ரெண்டு. நாங்கள் நிறைய குழந்தைகள். நான் 8வது பையன், எனக்கு தம்பிலாம் உண்டு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி. பெரிய ஃபேமிலி. எங்கள் அப்பா அதுலேயும் குவைட் பிஸி. ஸோ வாடாபன் அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர். 2வது வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வருவாங்க. ஓகே. எப்போவுமே வீட்டில் மினிமம் 20-25 பேர் சாப்பிடுவோம். ஓகே. அதனால் பெரிய கவனிப்பு கிடையாது. ஓகே. ஸோ நானா சுற்றுறது, நானா பண்ணுறது. எனக்கு எல்லாம் லேர்ன் பண்ணணுன்னு ஆசை. சரியான வழி கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து அப்போ பாக்ஸிங், ஹெவி வெயிட் பாக்ஸர், அப்புறம் வந்து கராட்டே, அதில் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் யோகா, சின்ன வயசுலேருந்தே ஒரு யோகா மாஸ்டர். அதனால் ரொம்ப அட்வான்ஸ்டு யோகா, டெய்லி மார்னிங் போய் யோகா பண்ணுவேன். அது தவிர வந்து அதே மாதிரி புல்புல்தாரா வாசிப்பேன். அப்புறம் கிட்டார், வீனஸ் என்டர்டெய்னர்ஸ்னு இருந்தாங்க, அந்த குரூப்பில் போய் அவங்களோட போயிட்டு அப்படி அந்த கிட்டார் இது. அப்புறம் மிருதங்கம் கற்றுட்டேன். இது மாதிரி நான் மாட்டுக்கு எதை வேணாலும் கற்றுட்டே இருந்தேன். ஸோ நைஸ். ஸோ அந்த ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட சைல்ட்ஹுட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து கண்டிப்பாக உங்களோட லேட்டர் ஜேர்னியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இது நான் சரியாக சொல்கிறதா இருந்தால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சாதாரணமாக வந்து இந்த புறாவோட இறகு இருக்கு இல்லையா, இந்த புறாவோட இருக்கும்போது அது டெஸ்டினேஷன் நோக்கி கரெக்டாக பறக்கும். தனியாக இருக்கும்போது காற்று எப்படிலாம் கொண்டு போகுதோ அப்படி பறக்கும். இது ரிவர்ஸ். நான் முதல்ல புறா இறகா காற்று அடிக்கிற பக்கமெல்லாம் பறந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புறாவாய் அதில் ஒட்டிட்டு என் டெஸ்டினேஷன் நோக்கி எனக்கு பறக்க ஒரு ஐடியா வந்தது.
பட் ஆனா உங்களுக்குள்ள இவ்ளோ டேலண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த உங்களோட அந்த மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ், அந்த ஒரு ஃபைட்டிங் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. பட் அது ஒரு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து யோகா இதெல்லாமே நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சைல்ட்ஹுட்ல கத்துக்கிட்டீங்க. ஸோ மேம் கிட்ட கேட்கலாம், மேம் உங்களோட சைல்ட்ஹுட் இந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு சைல்ட்ஹுட்டா இருந்ததா இல்லை எப்படி? இல்லை, அப்படிலாம் இல்லை. நாங்கள் 5 பேர். பட் நான் மூணாவது பொண்ணு. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பாட்டில் ரொம்ப ஆர்வம் உண்டு. அம்மா நல்லா பாடுவாங்க. ஸோ நாங்கள் பாடணும்னு வந்து ரொம்ப அப்பா விருப்பப்பட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் மாதிரி அப்போ கிடையாது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். காரணம் என்ன, 6 வயசில் பஞ்சரத்ன கீர்த்தனை 2 ஃபுல்லாக பாடுவேன். ஓ சரி. ஸோ உங்களுக்கு வந்து மியூசிக் மேலே ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி. நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிஷியன் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் சைல்ட்ஹுட்டில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கற்றுருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் எங்கள் கிட்ட சொன்னீங்க. ஸோ உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது, அந்த மியூசிக்கல் ஜேர்னிலேருந்து எப்படி நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைம்மா, மியூசிக்கல் நான் வந்து நிறைய கற்றுக்கவே இல்லை. ஏதோ அப்படி கற்றுட்டு முட்டாளக்கடி வேலை தான், அது ஒன்றுமே இல்லை. சின்ன வயசில் எனக்கு ஏதோ வந்து இந்த எக்ஸிபிஷன் போனபோது எனக்கு கிளாரினெட் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ என் தம்பிக்கு வந்து எங்கள் அண்ணாக்கு புல்புல்தாரா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த புல்புல்தாரா எடுத்து கொஞ்சம் இப்படி பாட்டெலாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுவும் வந்து புல்புல்தாரா பார்த்துருக்கீங்களா? இல்லை. இந்த பக்கம் டைப்ரைட்டர் மாதிரி இருக்கும், இங்கே தந்தி இருக்கும். ஸோ தந்தி வாத்தியங்கனால அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஏதோ கிட்டார் ஆரம்பித்தாங்க. அப்போ நானே எடுத்து புல்புல்தாரா மாதிரி இப்படி தப்பாக வாய்ச்சின்னு இப்படி வாய்ச்சின்னு இருந்தேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டீங்க? அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வேம்பாங்க. அது மாதிரி எப்படியாவது கற்றுக்கணுங்கிற போது அப்படி கற்றுட்டு அதில் ரொம்ப அந்த மாதிரி கற்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த வீனஸ் என்டர்டைனர்ஸ்னு இருந்தாங்க, அவர் ராஜு கிருஷ்ணன், அவங்கெல்லாம் நான் கிட்டார் வாங்க. அவங்க வீனஸ் என்டர்டைனர்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருந்தாங்க. அவங்க நாடகங்களுக்கு கச்சல். அவங்க மூலமாக வந்து ஒரு கிட்டார் வாங்கினேன். அந்த கிட்டார் வாங்கிட்டு அப்புறம் ஒரு ஹார்மோனி பெட்டி ஓப்பன் பண்ணும்போது தான் அதில் வந்து இந்த ஜெர்மன் ரீடில் ஏபிசிடின்னா அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே, இதுதான் அந்த வெஸ்டர்ன் நோட்டேஷன். அப்புறம் வந்து ராமநாதன் இருக்கார் முன்னாடி. அவர் வந்து மியூசிக் அகாடமியில் சங்கீத கலாநிதியெல்லாம் வாங்கினவர், வீணை ராமநாதன். அவர் பையன் ரவின்னு பெரிய ஞானஸ்தான். கொஞ்சம் கெட்ட வழங்கல்ன்றதுனால அவரால் சரியாக வர முடியல. அவர் என் கூட ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்டலாம் நிறையா கற்றுப்பேன். ஆனால் நான் லீடு வாசிப்பேன், அவர் கார்டிங் வாசிப்பார். மியூசிக் என்விரான்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ அப்படி இருந்தபோது நான் பண்ணேன். அப்போ வந்து காமேஷ்னு ரொம்ப பாப்புலர். ஸோ அந்த காமேஷ் குரூப்பில் வந்து நான் சேர்ந்தேன். அப்போ கொஞ்சம் வாசிப்பேன் கிட்டார்லாம். அப்புறம் இன்னும் மியூசிக் கற்றுக்கணும்னு தன்ராஜ் மாஸ்டர், அவர் தான் மாஸ்டரோ, இளையராஜா அவர்களுக்கும் அவர் தான் மாஸ்டர். அவர்கிட்ட இது பண்ணேன். அப்போ கொஞ்சம் கற்றுட்டேன், எல்லாமே கற்றுட்டு அதுக்கப்புறம் 2-3 பேர்ட்ட கற்றுட்டேன் வைங்களேன். கற்றுட்டு அப்போ வந்து கொஞ்சம் கீபோர்டும் கிட்டாரும் கற்றுட்டேன். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கொஞ்சம் நாள் வாசித்தேன். ஆமாம். அப்புறம் வந்து அவர்கிட்ட ஜோசப் கிருஷ்ணர் ஒரு அசோசியேட் இருந்தார். அவர் மியூசிக் பண்ணும்போது நான் அசோசியேட்டாக இருந்தேன். அப்புறம் வந்து விளம்பர படங்கள்லாம் பண்ணேன். அப்போ வந்து டிவியில் தவிர ஒய்ஜி மகேந்திரா, எஸ்வி சேகர், விஎஸ் ராகவன், இந்த பிரசன்னா, ஷோ நிறைய பேருக்கு நான் அப்படி மியூசிக் பண்ணேன். அப்படி மியூசிக் பண்ணும்போது நான் வந்து அவங்க எடுக்கிற சீரியல் எல்லாம் பண்ணுவேன். டிவியில் 1975 ஜனாதிபதி பேசின பிறகு கேட்ட முதல் கிட்டார் சத்தம் இதுதான். அப்புறம் அதெல்லாம் இருந்து சங்கர்ஷ்ல எனக்கு அவார்டு கிடச்சிது. நான் வந்து நல்ல மியூசிஷியன். அப்புறம் எந்தெந்த சீரியல் பண்ணுறேனோ அதிலெல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணுவேன். பாலச்சந்தர் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. அப்போ என்னோட பைத்தியகாரத்தனம் பாருங்க. பாலச்சந்தர் சார் வீட்டுக்கு போகிறோம். ராஜம் பாலச்சந்தர் அவர்கள் வந்து காஃபி கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம். அவர் ஆஃபீஸெல்லாம் பார்க்கல, வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி ஒரு சாயந்தரம் ஒரு 3-4 மணி. அவர் என்னை பார்த்துட்டே இருக்காருன்னு எனக்கு ஓரளவு தெரியுது. ஏன்னா இப்போ நான் இங்கே பார்த்தே வச்சுக்கல, நீங்கள் என்னை பார்க்குறது எனக்கு தெரியும். அப்படி என்னடா நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் சரியா இல்லையா இதா இல்லையான்னு வச்சுட்டு இருந்தேன். அவர் ஏன் இவ்வளோ நாள் வந்து என்னை பார்க்கலன்னாரு. என் குழந்தைத்தனம் ஏன் பார்க்கணும்னு கேட்டேன். தெரியல. அதாவது நான் பண்ண தவறுகள் தான் லைஃப்பில் அதிகம். அவர் அதை சரி சின்ன பையன் தான் அவர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னாரு. நான் வந்துட்டேன். அவர் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து இந்த கைத்தான் ஃபேனுக்கு ஒரு 8 லாங்குவேஜ் மியூசிக் பண்ணணும். அவர் இந்த கேசட் வாங்கி இங்கே வாங்க,
ஏதோ ஒரு நாள் சொல்லி வாங்கிக்க வாங்கினாரு. நான் போகல. ஸோ விட்டுட்டேன். அடுத்த நாள் வந்து இவங்க கூப்பிடுறாங்க. ராத்திரி ரொம்ப லேட்டாக வந்து படுத்தது. ஏங்க இன்னைக்கு போய் பார்க்க வேணாம் அப்படின்னாங்க. இது தூக்கம் அந்த வயசில் ஒரு இது இருக்குமே. அப்போ நீ செவ்வாய்க்கிழமைமா போய் பார்க்கக்கூடாது நாளை அப்படின்ற. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இந்த கைத்தான் ஃபேனோடது 8 லாங்குவேஜ் இவங்க பாடுவாங்க. நானே மியூசிக் பண்ணுவேன். அப்படி அது ரேடியோ ஜிங்கிள் தான் நிறைய வரும் எல்லா லாங்குவேஜ்லையும். அது பண்ணிட்டு மத்தியானம் வர ஒரு 2:30-3 மணிக்கு ஒரு கார் வெயிட் பண்ணது. பாலச்சந்தர் சார் இதுலேருந்து வந்திருக்காது. அமீர் ஜான் சாரோட கார், அவர் அசிஸ்டண்ட். உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்கன்னு. துண்டை காணும் துணியை காணும்னு போனா என்னோட ஒரு ரோல் இருக்கு, அதை நீங்கள் ஆக்ட் பண்ணணுன்னாரு. நான் மியூசிக்காக நினச்சி போகிறேன். சொன்னோன்னு சொன்னேன், சாரி சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். கேபி சார் கிட்ட எடுத்த உடனே வந்து எனக்கு என்ன உண்மையாகவே ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை அப்போ ஓகே, எனக்கு மியூசிக்கில் ஏதாவது வரணுன்றதான் அப்படின்ட்டு வந்துட்டேன். திருப்பி கூப்பிட்டேன். இல்லை இந்த ஒரு படத்தில் மட்டும் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய மனிதர். ஒன்லி பட் ஃபார் ஹிம் ஐ எம் ஹியர். என்ன இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணிட்டு, அதான் வானமே எல்லை. 12வது ரீலில் தான் என்ட்ரி. பாலச்சந்தர் சார் படம்னா கேட்கணுமா, 175 days. 2வது படம், அதில் அனந்து சார்னு ஒருத்தர் உண்டு பாலச்சந்தர் சாரோட. அவரெல்லாம் நான் ஒரு வாட்டி பார்த்து தேங்க் கூட பண்ணதில்லை. எந்த ஜென்மத்தில் எங்கே பார்ப்பேன்னு தெரில. அவர் தான் கமல் சார்கிட்ட சொல்லி விட்டார். ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, சாப்பிட உக்காடுறேன் வர முடியுமான்னு. கமல் சார் ஆஃபீஸில் போனால், அதுக்கு முன்னாடி கமல் சாரை தெரியும் எனக்கு கொஞ்சம். அப்போ அந்த சேஷாத்திரின்னு அவர்கிட்ட இருப்பார். அப்போ அப்படிதான் அப்போ வந்து பார்த்தோம். அப்போ தான் தேவர் மகன் அந்த ரோல் கொடுத்தாரு. அது ஆக்சுவலாக நாகேஷ் சார் பண்ணிருக்க வேண்டிய ரோல். அது கூட யாரெல்லாம் பெரிய ஆளுங்க, சிவாஜி சார், இளையராஜா, PC ஸ்ரீராம், டைரக்டர் பரதன், ரேவதி, கமல் சார், நாசர் சார், எல்லாரும் பெரிய ஆளுங்க. அதுல மெயின் காமெடியன் மாதிரி உள்ளது நான் தான். எல்லா பெரிய ஆளுங்களதுலையும் நடிச்ச ஒரு புண்ணியத்தினால எல்லா படமும் நல்லா ஓடிச்சு. எல்லா படத்துலயும் இருந்ததுனால என்ன சென்டிமெண்ட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. இருந்தா கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து உண்மையாவே அப்ப அந்த 100 days உள்ளதுல எங்கிட்ட இப்ப பார்த்தா 100கணக்கான மெமெண்டோ இருக்கும். கண்டிப்பா அவ்வளவு படங்கள், எல்லாமே நல்ல படங்கள். சார் இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க மியூசிஷியனா இருக்கும்போது. அவர் கீபோர்ட்லாம் வாசிச்சிருக்காரு, நல்ல புச்சாலி. அப்ப இந்த விளம்பர படங்கள்லாம் நான் பண்ண சொல்லிட்டு வந்தேன். இந்த விளம்பர படங்கள், அப்புறம் சில மியூசிக், டைட்டில் மியூசிக் எல்லாம் அவரை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப புச்சாலி. அப்பவே தெரியும் ஒரு பெரிய ஆள் வருவாருன்னு. அவர் அப்போ பண்ணுவார். நான் எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவேன். நான் அப்படி வந்து பண்ணும்போது ஒக்காடர்னு ஒன்று உண்டு. நாம் இப்போ உங்கள் பேர் என்ன, ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் அது எந்த ஸ்ருதியில் வைக்கிறோமோ அந்த ஸ்ருதியில் இருக்கும். ஸ்ருதி அப்படின்னு வரும். இப்போ இவங்க பேர் ஸ்ருதிலா அப்படின்னு வரும். நம்ம பேசுகிறதே அப்படி வரும். இன்ஸ்பெக்டர் வாசுன்னு ஒரு கேரக்டர். நான் வந்து அதில் சொல்லி அவரை வந்து அந்த கார்டிங் பண்ண சொல்லுவேன். அப்போ வவ்வல்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஸ்பெக்டர் வாசு, இன்ஸ்பெக்டர்னு அவர் என்ன பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவார். இன்ஸ்பெக்டர் வாசு, இன்ஸ்பெக்டர். அப்புறம் அவர் வீட்லேயே கூப்பிட்டு போய் நம்ம சுபாஷ் விநாயகராம் தம்பி வெஸ்டர்ன் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்கன்றதுனால அதில் நடுவில் திடீர்னு ஜதி அந்த ட்ரம் பீட்டுக்கு பல தெருடுதும் 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 தப் தப் பம் பம் அப்படின்னு ரொம்ப நல்லா பண்ணுவார். ஆனால் அவர் பட் என்னோட ஐடியா இருக்கும், நான் அதை பற்றி பேசவே இல்லை. இது என்ன ஆச்சுன்னா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து மியூசிக் பண்ணும்பொழுது அவர் தான் ஃபுல்லாக. ஈவன் அப்போ DX7 இருக்கும்போதே அது நிறைய ட்ராக் பண்ணுவோம். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அது இப்போ உலகத்துக்கே தெரியுது. அதனால தான் அவர் 2 ஆஸ்கர். ஆமாம். ஸோ நிறைய வந்து உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி, உங்களோட சினிமா ஜேர்னி, இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். பட் என்னோட்டோகிராஃபில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்யாணத்தை பற்றி பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங். மியூசிக் ஜேர்னி, சினிமா ஜேர்னி பற்றி ரொம்ப நேரம் பேசவே இல்லை, ஏன்னா அது ரொம்ப பெருது. சார் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசுறதுக்கு நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா அது டப்புன்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உள்ள லைஃப் பெருசா இருக்கு.
கண்டிப்பா. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து நீங்களும் சுஷீலா மேடம் உங்களோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க எப்போ முதல்ல சந்திச்சீங்க? உங்களது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, கல்யாணம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நிறைய எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ சொல்லுங்க சார். நான் அப்புறம் இந்த ட்ராமா கம்போசிங்னு ஃபுல்லாக இறங்கிட்டேன். ஓகே. கச்சேரி பக்கமே போகல. டிவி ஸ்டேஷனில் ராமன் ஒருத்தர், அவர் கொஞ்சம் மியூசிக்கில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவர் ஊட்டிக்காரர், அவர் படுகா, ஆனால் பெரிய படவா, அது வேறு விஷயம். அவர் அங்கே நிறைய ஷோ பிடிச்சிட்டாரு. அப்போது என்னையும் கூப்பிட்டாரு. அப்போது இவங்க சிங்கர், நான் இது அப்போ சத்யம் சுந்தரம், நான் அதில் கொஞ்சம் அந்த பீஸ் நல்லா வாசிப்பேன்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் கைதட்டுவாங்க வாசிச்சோன்னு. இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க அந்த இது. அப்படிலாம் இருந்தபோது நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மத்தியானம் சைட் சீயிங் தானே போவோம், இந்த லேக்கு மற்றதெல்லாம் போகும்போது நாங்கள் 2 பேரும் அப்படியே ரொம்ப பேசிட்டே வந்தோம். அப்படியே இருந்தது. ஒரு 3-4 நாள் தங்கினோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு அன்னைக்கு வந்து வைத்தியமேந்திரா ட்ராமா நெய்வேலியே எங்கேயோ. அதனால இவங்க மறுநாள் ஏதோ வராங்க, நான் வந்து சீக்கிரமே கிளம்பிட்டேன். எனக்கு ஒன்றுமே தோணல. ஆனால் அங்கேருந்து அந்த பஸ்ஸில் நானும் வந்து அந்த தபேலா பிளேயரும் கிளம்பும் போது எதையோ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. அது மாதிரி பெருசாக தோணவும் தோணாது. என் கேரக்டர் ரொம்ப முரட்டு பய. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அதே ஃபீலிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த லேக்கில் வந்து இவர் வந்து ஒரு கதை, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்கோம். பின்னாடி அம்மா வந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து கதை நான் வந்து ஒரு கதையெல்லாம் எழுதியிருக்கேன். அந்த கதையில் வந்து ஒரு ஸ்டாமரிங், இவருக்கு அப்போ ஸ்டாமரிங் இருக்குது, ஸ்டாமரிங் இருக்கும். அதுக்கு ரொம்ப அப்படி இப்படின்னா அதை பற்றி அந்த எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு வந்து அதை ரொம்ப அவரை பார்த்து ரொம்ப லவ் பண்ணான்னு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்ன இவர் கதையை தான் சொல்கிறாரோ, இப்படி கேட்கவும் முடியாது. ஏன்னா இவர் வந்து எப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேரக்டர். நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஜோக்காக தானே பேச போகிறீங்கன்னா சட்டுன்னு எரிஞ்சு விழுந்துருவார். சரி, நம்ம வேற ஜோக்காக இல்லாமல் பேசினா ரொம்ப இதாக பேச பயமாகவே இருக்கும் பேசுகிறதுக்கு. நான் ஒரு வாட்டி வேணா அவங்க வீட்டுக்கு வந்து வரட்டுமா, ஏன்னா எதிர் வீட்டில் யார் அந்த பொண்ணு இருக்காளான்னு பார்க்கணுன்னு எனக்கு. நான் வேணா வரட்டுமா, அவங்க வீட்டுக்கு வரட்டுமா, ஒரு வாட்டி வந்து பார்க்கட்டுமா, எதிர் வீடை பார்க்கணும். எதுக்கு என் வீட்டுக்கெலாம் வரணும் அப்படிங்கிறாரு. எனக்கு இவர் புரிஞ்சுக்கவும் முடியல. இவர் என்ன பேசுகிறத பார்த்தா ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கத்துறாரு. எப்படி போய் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கவும் முடியல அவரை பற்றி. பட் நானும் மிஸ் பண்ணுறேன். ஊருக்கு வந்தால் ப்ரோக்ராம் போனால் ஃபஸ்ட்டு நான் எல்லாம் கேட்க மாட்டேன், கிட்டாரிஸ்ட் யாருன்னு கேட்டுக்கிறேன். யாரோ வந்தாங்கன்னா எனக்கு மூடே இல்லை பாடுறதுக்கு. பட் அப்போ தெரியுது ஓகேன்னு. பட் இவரை வந்து போய் நேராக பேசவும் முடியாது, ஃபோன்லலாம் பேச முடியாது. ஏன்னா ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேரக்டர். இங்கே வாங்க அப்படின்னால ரகசியம், பரம ரகசியம் கூப்பிடல, என்ன ரகசியம் அதெல்லாம் கிடையாது போ அப்படின்ட்டு போவார். ஸோ எனக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரியாது. ஒருவேளை நம்ம மொக்கையாயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஏன் அந்த எண்ணத்துலேயே நான் வரலையே, நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு உங்ககிட்ட பேசுகிறேன்னா மொக்கையாயிடுவோம். ஸோ பயந்து ஃபோன்லலாம் சொல்லி ஃபோன் பேசி, அப்போ எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது, நான் கடையில் தான் போய் ஃபோன் பண்ணணும். நான் வரேன்னாரே அந்த கடைக்கார் வந்து ரொம்ப கோச்சுப்பார். காரணம் ரொம்ப நேரம் பேசுவேன், இவர்கிட்ட பேசுவேன். நான் போய் சொல்லுவேன், நான் டிவிலேருந்து பேசுகிறேன். ஆமாம், இவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். பட் எனக்கு அது புரிஞ்சிக்க முடியாத ஒரு இது. நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து உங்களை பார்த்துட்டா, கிட்டார் வாசிக்கிறத பார்த்து ரொம்ப மயங்கிட்டா, உங்களை தான் உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கா. யார் இந்த ஃப்ரெண்டை வேணால் வர கூப்பிட்டு வாங்களேன், இதுக்கு ப்ரோக்ராம்க்கு வேணால் கூப்பிட்டு வாங்களேன் அப்படிங்கிறாரு. இல்லை அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வெக்கப்படுவான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு, நான் தான் ஃப்ரெண்டு. பட் நான் சொல்லிக்க எனக்கு வெக்கமாக இருக்குது. சட்டுன்னு என்ன பண்ணேன், ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற பேர், அந்த பொண்ணோட பேரை வேணால் சொல்கிறேன், அந்த ஆல்ஃபபெட்ஸில் சட்டுன்னு நான் எழுதிட்டுலாம் போகிறேன், SUSELN. நீ சொல்கிற ஆல்ஃபபெட்ஸ் படி பார்த்தா அது சுசிகாம் தானே வருதுன்னு அவர் அதுக்குள்ளேயே அங்கே போட்டாரு. அந்த கேலண்டரில் நம்பர் இருக்கும்ல, அது சொன்ன உடனே அப்படியே வச்சு நான் பார்த்துட்டே வந்துட்டேன். அங்கே அந்த மந்த்லி கேலண்டர் இருக்கும். ஸோ நான் நம்பரை சொல்றேங்கிற போது பார்த்தேன். அப்பவும் நான் தான் சொன்னேன் தவிர இவர் சொல்லவே இல்லை, நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் எப்படி சொல்லி எப்படி வந்து அந்த கல்யாண பேச்சு எப்படி எடுத்தீங்க? என்னோட பர்த்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் வரும். அன்னைக்கு இவர் வந்து மார்னிங் வந்து ஃபோன் பண்ணி வா வெளியில் போகலாம் கூப்பிட்டாரு. ரொம்ப நேரம் சுற்றிட்டோம். வீட்டில் அம்மா வந்து பயங்கரமாக பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா விரதம் இருந்து பட்சணெல்லாம் பண்ணி நான் கிளம்பினவ காலையிலேருந்து பட்னியா இருப்பாங்க அவங்க அம்மா. கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்படி பண்ணுவாங்க. இல்லை இவங்க இன்னொரு விஷயம், லேட்டானது மட்டும் இல்லை, நான் லைஃப்பில் வந்து என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஜொல்லு விடுற மாதிரி ஆகிடுன்ற குணம்லாம் உண்டு. திருநெல்வேலி போன போது கூட அல்வா வாங்கிட்டு வராங்க, எவ்வளோ வேணும்னு சொல்லு, அந்த காசு கரெக்டாக வாங்கிடுவேன். ஏன்னா ரொம்ப பேர் இந்த பொம்பளை கிட்ட ஜொல்லு விட்டு ஏமாத்தி எனக்கு அதெல்லாம் ரொம்ப மைண்டில் இருக்கும்.
அதனால ஆமா So, வெளியில அதனால கொலுசு அது எவ்வளவு சொன்னாங்களோ அது வந்து 18 ரூபாவா 25 காசு வாங்கிட்டேன். இவங்க அக்காலாம் சொன்னாங்க என்ன இவ்வளவு அல்பனமா இருக்குன்னு. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். கேட்டீங்க. எனக்கு கொலுசு வேணா வாங்கிக்கிறியா அப்படின்னாரு. கொலுசெல்லாம் வேணா வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க. டமால்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், இதுதான் எனக்கு வேணும் பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு போனோம், போல்டா சொல்லியிருக்காங்க. கரெக்டா என்ற விஷயத்துல குறிக்கோளா இருந்திருக்காங்க. அதான் வேணும். அதை விட போல்டு நான் வீட்டுல போய் நேரம் கேட்டேன். அன்னைக்கே ஆமா அவ்வளவுதான். ஏன்னா என்ன வேணும் கேட்டேன், கேட்டாச்சு. அதனால வந்து சொல்லிட்டாங்க. நேரா அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காங்க. போய் உக்காந்துட்டே இருந்தேன். ஐ வாண்ட் டு மேரி யுவர் டாட்டர். அவ்வளோதான் நேரம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே அதான். வேற நான் என்ன சொல்றது, எங்க அம்மா அதான் விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல என்ன சுத்தி வச்சு அவங்களுக்கு பேசி ஒண்ணுமே தெரியல. இவங்களாவது ஒரு பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இப்படியா போடுவாங்க. என்ன வேணும்னு கேட்டப்புறம் டமால்னு சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. ஸோ சொன்னப்புறம் அவங்க அம்மா அன்னைக்கு ராத்திரி ஒரு கச்சேரி. ராத்திரி கச்சேரிக்கு அவங்க வந்தா என்கிட்ட மூஞ்சி தூக்குறாங்க. தூக்கி அவங்க கேட்ட இங்கே விஷம் எங்கேயா கிடைக்குமா அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆக்சுவலாக சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் பண்ணது ஒன்றும் ரைட். ஆனால் சொல்லிருக்கணும் எல்லாம் நடந்து முடியட்டும் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிருக்கலாம். நான் இப்போவேன்னு சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருந்திருக்கும். நமக்கு தான் டோன்ட் கேர் மாஸ்டர் ஆச்சே. இதுக்கு இல்லாமல் நாம் பயப்படுவோம். அவங்க வந்து கோவமாக உட்காந்துருக்காங்க. நான் பின்னாடி கிட்டாரை வச்சு மாமியாருக்கு ஒரு சேதி நான் வாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு விட்டு முன்னாடி மாமியாருக்கு ஒரு செய்தின்னு வாசிக்கிறேன். அது மதிச்சு நடந்தா மரியாதை. அதை மதிச்சு நடந்தா மரியாதை. பல்ல கடிக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? ஆமா, எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது நான் மாட்டுக்கு சிரிச்சுன்னு ஜாலியா இருக்கேன். எனக்கு இவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வந்து இது அக்கா கல்யாணம் ஆனோடனே உனக்கு பார்த்து பண்ணி வைக்கிறேன். பட் இவங்க வேற இடத்துல எனக்கு புள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு வெளியிலேயே அனுப்புறது இல்லை. எங்கேயும் ப்ரோக்ராம் போறதா இருந்தா கூட 2 பாடி கார்டோட அனுப்புறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவராப்பட்டது. பாடி கார்டுனா பெரிய வந்து அதெல்லாம் இல்ல, ஒரு பையன், குட்டி பையன். இதெல்லாம் எனக்கு என்ன, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எனக்கு சரின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதகத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, முதல்ல இவ்வளோ பண்ணி அனுப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் கூட அக்காவுக்கு பண்ணிக்கலாம். நான் ஏன் யாருக்கோ பண்ணி கொடுக்குறது, ஏன் இவருக்கு பண்ணி கொடுக்கக்கூடாது? அது என்னமோ அவங்களுக்கு புரியல. முதல் நாள் நானும் இவரும் பிக்சர் போனோம். மீட் பண்றோம். ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி சரி அப்படின்னு. இது இவங்க இப்படிதானே குண்டு போடுவாங்க ஃபர்ஸ்ட் நாள். சரி அப்படின்னு சும்மா விளையாட்டு கேட்டேன் அப்படின்னாரு. என்ன என்கிட்ட விளையாடுறியா, என்ன எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு கோச்சின் உள்ளே போயிட்டார் வீட்டுக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது கோவம் தான். எனக்கு ரொம்ப பயமாடுச்சு. ரொம்ப ராங் சைடு ட்ராப் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப தோணி போச்சு. அப்போ முரளி வந்திருந்தாரு. அதாவது தேவாவோட தம்பி இந்த சபேஷ் முரளின்னு இருக்காரு, மியூசிக் டைரக்டர். அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ். அவர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட இவர்கிட்ட சொல்லுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இல்லை, என்ன சொன்னாங்க, வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடு, என்ன தனியாக போனோம், வீட்டில் ட்ராப் பண்ணா எனக்கு கோச்சிட்டு இருக்க, அவர் பயமாக இருக்கு முரளி, நான் நாளைக்கு வந்து ஒரு லெட்டர் தரேன். அது நான் தான் கொடுத்தேன். லெட்டர் கொடுத்து இது நான் முரளி அவருக்கு எப்படியாவது விட்டு சேர்த்துருங்க, ஏன்னா எனக்கு ஃபோனில் பேச பயமாக இருக்குது. சரின்ட்டு அவர் மறந்து போய் தூக்கிட்டார். அவர் வரவே இல்லை, சொல்லவே இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஃபோன், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இவங்க முதல் நாள் வந்து ஏதோ அடிக்கடி சண்டையெல்லாம் போட்டுப்பேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெல் அடித்தா இவங்க, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுகிறேன், வீட்டை விட்டு வந்துட்டேன். எங்கே இது அங்கேயே இதை வந்துடுறேன். இது பண்ணி கொஞ்சம் கேட்டு அவசரமாக ஓடுறேன். ஓடனா அங்கே சுப்ரபாத்துன்னு ட்ரிப்ளிகன் ஐ ரோட்டில் ஒரு ஹோட்டல், அங்கே உட்காந்துருந்தாங்க. வரும்போது கன்வின்ஸ் பண்ணிட்டே வரேன். எல்லாம் முடியாது, நானும் எங்கள் அப்பாட்ட சொல்லணும், ஒரு நிமிஷம் பேசி முடித்தா தான் முடியும். வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு வேறு வந்து அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீதரன் இருக்கான், அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே எல்லோரும் பேசிட்டு, ஸோ அவர் டாக்ஸியில் உக்காந்து வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இவங்க கூட மயிலாப்பூரில் இந்த விஎம் ஸ்ட்ரீட்டில் போகும்போது இவங்க சொன்னாங்க, நான் இன்ஸ்டியூட் போகலன்னு தெரிஞ்சிருக்கோம், போனால் நிச்சயமாக அடி நிச்சயம் அப்படின்றாங்க. டக்குன்னு பார்த்தேன், அடியா? ஏன் அடி? இல்லை, அடிப்பாங்க. ஏன்னா எங்கள் அக்கா கூட அது மாதிரி வாங்கியிருக்காங்க. கோவம் வந்தால் எங்கள் அம்மா அடிப்பாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம், நான் போகலன்னு. என்னை நம்பி வந்து நீ அடி வாங்கக்கூடாது, வட்டியை யூ டர்ன் பண்ணு. அப்படியே போயிட்டேன்.
போயிட்டு எங்கே கல்யாணம் பண்ணுறது, நமக்கு என்ன தெரியும். நான் எடுத்துகிட்டு வந்தது கையில் 2 ப்ளவுஸ் மட்டும். காரணம் என்ன, ப்ளவுஸ் தான் கிடைக்காது அப்போ. ஓகே. ஸோ மற்றதெல்லாம் 2 ப்ளவுஸ் மட்டும்தான் ப்ளவுஸோடு வந்தேன். வந்துட்டு அங்கே நைட்டு அப்போ வந்து கையில் பெரிய பணம்லாம் இருக்காதே. 37-38 வருஷத்துக்கு முன்னாடி நாம வளர்ற பீரியடு. ரெண்டாவது நிறைய பேர் கடன் கொடுத்துருந்தேன். யாரை கேட்டாலும் ஒருத்தன் சொல்கிறான், அந்த ஸ்ரீதர் வேணா வாட்சை வச்சுக்கிறியா, டேய் வாட்சை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா, கொடுத்த பணத்தை கொடுறா. அப்புறம் எம்ஜி சாமின்னு இருக்கார், அவங்க சொல்லி அங்கே ஒரு கடையில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன கலர் ஜாக்கெட் வச்சுருக்காங்களோ புடவை வாங்கிட்டு எங்கள் அப்பா ஸ்தானத்தில் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் எனக்கு என்னென்ன வேணுமோ நான் லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டேன். ஹேர் ஆயில் வேணும், ஃபேஸுக்கு போடுற க்ரீம் வேணும், எல்லா சகல விதமானதும் எல்லாத்தையுமே அப்பா ஸ்தானத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு தாலி வாங்கல. நேரம் இருந்ததில் போய் ரங்கநாதன் தெருவில் போய் கேட்டார். இவருக்கு ட்ரெஸ் வாங்கிக்கல, எனக்கு மட்டும் புடவை வாங்கிட்டார், இவருக்கு இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கல. ரங்கநாதன் தெருவில் போய் ஒரு தாலியும் வாங்கிட்டேன். தாலி வாங்கினா 2 குண்டு வாங்கணும்னு எனக்கு தெரியாது. தாலியை வாங்கிட்டு ராவோட ராவா இப்படி காரில் போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. எங்கே போகிறது, திருத்தணி. சரி திருத்தணியில் போய் அங்கே காட்டேஜ் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கே போய் கல்யாணம் பண்ணோன்னா சீட்டு வச்சுருக்கல, பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல்ல சீட்டு. எங்கடா சீட்டு வாங்குறது, என்னத்தை பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸும் ₹1 ஒன்றுத்துக்கு உதவல. பேண்ட்டு அதே ஷர்ட்டு அப்படியே வந்துட்டு இல்லை, அது இல்லை. நான் காலையில் குளிச்சுட்டு அதுக்குள்ளே வீட்டில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். திடீர்னு நேரம் எங்கள் அப்பாட்ட வந்தேன். முதல் நாள் சாயங்காலம், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. நம்ம ஹோட்டலில் ராத்திரி சாப்பிட போகிறேன்ற மாதிரி. ஆமாப்பா கல்யாணம். ஆனால் எங்கள் அப்பா ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் கேட்டார். என்ன இல்லைப்பா, அவள் ஒன்றை லவ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி என்னோட துணியெல்லாம் துவைச்சு காஞ்சதும் காயாதமா ஈரமாக இருக்குது எல்லாத்தையும் பேக்கில் போட்டு அதுக்குள்ளே இவங்க அம்மா தேட்டு வந்துட்டாங்க. அது எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க என் வீட்டில். இது இன்டர்கட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் கிளம்பணும், இவங்க வெளியில் இருக்காங்க. டக்குன்னு அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி நேராக போயிட்டு திருத்தணியில் மறுநாள் காலையில் அவங்க சொல்கிறாங்க, குருங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னா சரி சீட்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா, சீட்டு இருக்கணும், பர்மிஷன் வேணும்னாங்க. சரின்னு திரும்பி போன போது அங்கே பின்னாடி இருந்தார், அது என்ன கடவுள்னு கூட தெரியல. டக்குன்னு தாலியை கட்டினா காலில் விழுந்தாங்க. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், இவன் தான் விளையாட்டு பயலாச்சே, ஒழுங்காக கொடுத்து நடத்துவான வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டரும் வரல, இதுவும் வரல. அங்கே போய் திருத்தணியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணோம். நீங்கள் ஊருக்கு போங்க நான் அனுப்பி வைக்கிறேன். 38 வருஷம் ஆச்சு, இன்னும் அனுப்பி வைக்கல அவர். ஸோ கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் பேரண்ட்ஸ் ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அண்ட் அதுவுமே உங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப அழகான ரொம்ப ஸ்வீட்டான 2 சில்ட்ரன். ஸோ அர்ச்சித் ஜனனி பற்றி கொஞ்சம் பேசுங்க சார். நான் வந்து குழந்தை வேணானே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்ன கம்பல்ஷனுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பிளான் பண்ணோம், வேணான்னு. ஃபாரின் போகிறோம் அதனால வேண்டான்னு. எல்லாம் இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் வந்து 10 வருஷம் கழிச்சு அடிச்சுப்பீங்க, போங்க வீட்டுக்குன்னாங்க. அப்படி வந்தவர் தான் அர்ச்சித். ஏன்னா வெட்டிங் ஆனிவர்சரி போது கையில் குழந்தை, ஓகே ஃபர்ஸ்ட் இயர் போது கையில் குழந்தை, அதனால அவ்வளோ சீக்கிரம் வேண்டாம். இவங்க மாதிரி பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை. பிளானிங்லாம் எங்களை பெற்றுக்கன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, வேணாம்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதான் சொன்னேனே நாங்களா. அதாவது இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா? அல்ல, எங்கள் மாமனார் என்ன சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டே இருந்தோம் வெளியில். அவருக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன ஐடியாவில் வெளியில் சுற்றுறீங்கன்னு எனக்கு தெரியும், இது நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் வீட்டில் இருக்கோன்னா 2 பேரும் வெளில போயிடுங்க அப்படின்ட்டார். ஓகே. ஏன்னா வேணான்றது, ஏன்னா நாங்கள் எப்படி டெய்லி கிளம்பிடுறது, அது சொன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து நான் போக மாட்டேன், எனக்கு அந்த பனிக்குடம் உடஞ்சிடுச்சு. நான் பயம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஸோ மார்னிங் 2 பேரும் சினிமா போயிட்டு நான் சொல்லவே இல்லை, வீட்டில் சொல்லவே இல்லை யார்கிட்டையுமே. நான் பாட்டுக்கு போயிட்டு வரேன். எங்கள் மாமனார் பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ உடம்பு சரியா இல்லை, ஏன்னா எங்கள் அம்மா வீட்டிலே இல்லை. பட் அம்மா ஆசையாக எல்லாம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க, இந்த வளகாப்பு முடிஞ்சு கூப்பிட்டு போனாங்க. நான் அங்கேயே இல்லை, இவர் அங்கே விட்டுட்டு வருவார், இவர் திருப்பி கூப்பிட்டு வந்துடுவார் என்னை வீட்டுக்கு. இப்படி இங்கே தான் இருந்தேன், ஆல்மோஸ்ட் வந்து மாமனார் வீட்டில் தான் இருந்தேன், அம்மா வீட்டிலே இல்லை. டெலிவரி அன்னைக்கு நைட்டு இருக்கு, நியூ காலேஜில் ப்ரோக்ராம் இருக்குது. நான் சொல்கிறேன் நீ பாடிடுறேன், காலம்பரம்னா டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்றேன்.
மாமனார் சொன்னா அதெல்லாம் நீ ஒன்றும் பாட வேண்டாம், முதல்ல போய் பார்த்துட்டு வான்னு. டாக்டர் கற்றுன்னு கத்துனார். ஏன்னா வயிறு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உடம்புலேருந்து போயிடுச்சு, வயிறு இறங்கிடுச்சு. இவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏதாவது உயிருக்கு ஆபத்துன்னா அப்புறம் எங்களை தான் நீங்கள் கற்றுவீங்க, முதல்ல அட்மிட் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க ப்ரோக்ராம்? நான் ஏதோ பண்ணிக்கிறேன், நீ முதல்ல இருந்துட்டு. இவர் போயிட்டாரு. அப்புறம் மார்னிங் தான் வந்தார். கரெக்டாக சனிக்கிழமை. எங்கள் மாமனார் முன்னாடியே சொல்லிட்டாரு, சனிக்கிழமை தான் பிறக்கும், புள்ள தான் பிறக்கும். இவருக்கான பொண்ணு குழந்தைங்க பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு இந்த ட்வின்ஸ் பிறக்கணும், அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நம்ம எங்கிட்ட பேசுவார். ஸோ முதல்ல குழந்தை பிறந்து காமிக்கிறாங்க, ஆம்பளை குழந்தை. ஐயே ஆம்பளை குழந்தையா அப்படின்னு. ஏன்னா இவர் பொம்பளை குழந்தை ஆசைப்பட்டாருன்றதுனால. இல்லை நான் பெண் குழந்தை ஆண் குழந்தைன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னன்னா இதுவும் தப்பு இல்லைங்கிறது தான். எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு தெரியாத வயசு, எடுத்துட்டு வந்தது என் பையன் தான். அன்னைக்கு தான் முதல் வாட்டி கம்போசிங்க்கு நான் சினிமாவுக்கு வந்து ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அந்த குழந்தைய கொண்டு வந்து இப்படி காட்டினாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் கம்போசிங் போகிறேன். சினிமாவில் மியூசிக் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கம்போசிஷன். அப்போ எவ்வளோ பெரிய லக்கு பாருங்க அவன். கண்டிப்பாக அப்போ அவர் சொல்றது தான் எனக்கு வேத வாக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் இல்லை நிறைய கொஞ்சம் கூட இல்லை. அப்போ இவர் சொன்னது தான் அது. என்ன சொல்றாரு, ஐயா முதல் பொம்பளை குழந்தை வேணும், முதல் பொம்பளை குழந்தை வேணும். இவர் சொல்றது அப்புறம் பெற்று கொடுக்கல, அடுத்தது பொம்பளை குழந்தை பெற்று அது அடுத்தது வெள்ளிக்கிழமை தான் பிறந்தது. அந்த குழந்தை சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் பிறந்தது, ரெண்டாவது. ஸோ அர்ச்சத் ஜனனி இது வந்து இப்போ ஜன்னியோட கல்யாணம் நடந்த போது சினிமா துறை சார்ந்ததும் சரி, பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே ரெண்டு பேருமே அர்ச்சத் ஜனனி 2 பேரோட கல்யாணமே வந்து அப்படியே ஒரு கலை குடும்பம் ஃபுல்லா ஸ்டார் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அவங்களோட கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அர்ச்சித், என்னுடைய டாட்டர் பேர் பிரீத்தான்னு பேர். அவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் ஆச்சு. அதுவும் என் டாட்டர் வந்து அமெரிக்காலேருந்து கூப்பிட்டாங்க, வெளியூர்லேருந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே வேணுட்டாங்க. நான் வந்து என் பிரதரையும் மதரையும் பார்க்கணுன்னா 1/2 hour வீட்டுக்கு வரணும். ஓகே, ஸோ 1/2 hour டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி தான் எனக்கு பையன் வேணும். நிறைய ஆஃபர், ரொம்ப பேர்கிட்ட நான் என்ன சொல்றதே தெரியாது. இல்லைங்க கெமிஸ்ட்ரி என்னமோ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்றீங்க, என்னமோ இந்த டான்ஸில் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் பெரியவங்க இருந்து சொல்லி பண்ணணும்லாம் கண்டிச்சிருக்காங்க. கடைசியில் கரெக்டாக நான் காட்டினதில் ஒன்று செலக்ட் பண்ணாங்க. அதுவும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி. என்னோட மாப்பிள்ளை பேர் வந்து சுப்பிரமணியம்னு பேர். நிறைய பேர் வந்தாங்க, நிறைய டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் 2 பேர் கல்யாணத்துக்கும் நிறைய பேர் வந்தாங்க. உங்களோட கல்யாணத்தை பற்றியும் சரி, அர்ச்சத் ஜனனி கல்யாணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொன்னால் 60ஆம் கல்யாணம் அப்படின்றது நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒரு மெமரின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு ஆயிருக்கா? இல்லை சார், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய நீங்கள் யார் சொன்னாலும் நம்பிடுவீங்களா? கண்டிப்பாக சார், வேற வழி இல்லை சார். கல்யாணம் அப்படின்றது ஸ்பெஷல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து கல்யாணம் ஸ்பெஷல், 60ஆம் கல்யாணம் எப்படி ஸ்பெஷல்? அப்படி இல்லையா சார்? ஏன்னா நீங்க பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால கேக்குறேன். அவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்கேன், மத்தவங்களுக்கு பண்ணிருப்பேன். எனக்கு தெரியாது சார். நீங்க வந்து அவங்க ஆமா சார், பசங்க வந்து இருந்தாங்க. இந்த 60ஆம் கல்யாணம் உங்க பேரும் பேத்தி எல்லாம் வச்சு நிறைய குரூப் போட்டோ எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து யூனிட்ல சொன்னாங்க. சோ அந்த நான் சொல்றது நம்ம மாட்டீங்க, யூனிட் சொல்றதா? இல்ல சார், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு தான் சார் நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அதுதான் ஆர்வமா. ஆமா, ஏன் ஆர்வம் அப்படி தடுங்குது? ஏன்னா ஆர்வத்துல வந்து நிறைய விஷயங்கள். ஆமா, அதுதான் சார். சோ வந்து தடுக்காம கிளீனா கேளுங்க. அதுதான் சார் முதல்லயே கேட்டேன், உங்களோட 60ஆம் கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதுதான் கேள்வி. சோ நேயர்களுக்கு வந்து கேட்கணும்னு ஆசையா இருந்தது, நான் கேட்டுட்டேன். அவங்க கேட்டா நான் பதில் சொல்லுவேன், நீங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஷுவர்லி சார், இதை வந்து நம்ம வந்து இதுவே வந்து ஒரு அடுத்த தடவை வந்து அட்லீஸ்ட் அந்த இதுலயாவது நான் போட சொல்றேன் ஸ்கிரீன்ல. ஸோ ப்ளீஸ் உங்களோட 60ஆம் கல்யாணம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எப்பவுமே லைஃப்ல சாதாரணமாக ஒருத்தருக்கு சொல்லுவோம், நேற்று பார்த்து குழந்தையா இருந்தவங்க எப்படி வளர்ந்துட்டாங்க அப்படிமோ. அந்த ஃபீலிங் நமக்கே வரும். ஒரு சின்ன பையனாக இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தவன் இப்போது ஐ எம் கிராசிங் 60 அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது எக்ஸ்பீரியன்ஸுன்றதில் நிறைய தவறுகள் புரிஞ்சு புரிய வச்சு காலம் உணர்ந்து முதல்ல எல்லாமே தெரியும், வாழ்க்கையில் புரியும், உணர்வோம். அது ஓரளவு நேரம். அதே மாதிரி இன்னொன்று நல்லா புரியும். லைஃப்பில் நம்ம பழைய மாடல் ஆகிட்டுருக்கோம். 40, 50, 60 வருஷம் ஓல்டு மாடல் ஆகிட்டோம். ஓகே, வாரண்டி முடிஞ்சாச்சு, எக்ஸ்பைரி கூட போயிட்டுருக்கோம். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். 2வது, நம்ம தலையெடுத்து எல்லாம் பண்ணது போக நம்ம பிள்ளைங்க தலையெடுத்து எல்லாம் பண்ணுது.
ரொம்ப சந்தோஷம். அதுதான் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் சுற்றி வருதுன்றது இட் கேனாட் எக்ஸ்பிரஸ். அதான் ஒரே வார்த்தையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லலாம். தட் இன்னர் ஃபீலிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்கள் பார்த்துருப்போம். அது ஹைட் ஆஃப் அந்த கஷ்டமும் சந்தோஷமும் பார்க்குற நேரம் இல்லையா. ஸ்கூல்லேருந்து உள்ள ஃப்ரெண்ட்ஸு, நடுவில் வந்த ஃப்ரெண்ட்ஸு, என்னமோ சொல்லுவாங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோல்டு மாதிரி, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைமண்ட் மாதிரி. அந்த கோல்டில் டைமண்ட் த்ரெட் பண்ணியிருக்கோன்னு அது மாதிரி உள்ளவங்க. அதில் என்னோட 60th பர்த்டே அந்த ஸ்டார் ஹோட்டல் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு அது ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தான். பண்ணி பெரிய பார்ட்டி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு முதலாளிக்கு அவன் அசல் விட வட்டியில் தான் ஜாஸ்தி. பிள்ளைங்கிறது அசல், பேரம் பேத்தின்றது வட்டி இல்லையா. ஸோ அவங்களோட சேர்ந்து இவங்க இந்த பக்கம் ஒரு பேரம், அந்த பக்கம் ஒரு பேத்தின்னு உட்காந்து வச்சுட்டு நல்லா இருக்கும்ல. நல்ல ஸோ ஒரு ட்ரெஷர்ட் லைஃப் மெமரி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ ஜென்ரலாக நாங்கள் இந்த செக்மெண்ட் நிறைய விஷயங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அதுவும் உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகி நிறைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சாரி தேங்க்ஸ் அப்படின்றது எல்லாருமே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ஃபேமிலி அப்படின்னு வரும்போது எதுக்கு நம்ம சாரி சொல்லணும், எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். பட் கணவன் மனைவிக்குள்ள அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மேம் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி இல்லை தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டுமே மேஜிக் வேர்ட், ரொம்ப அருமையான வார்த்தைகள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சாரி சொல்லணுன்னா இவங்க, என் பசங்க, என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாரி. ஏன்னா ரொம்ப கோபம் வரும், அநியாயத்துக்கு கோபம் வரும். வாழ்க்கையில் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, என்ன சொல்கிறோங்கிறத விட அது எப்படி சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள். ஸோ அதுக்கு தயவு செய்து அம்மா, நீ, என் பசங்க, அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, என்னை வேண்டியவங்க எல்லார்ட்டையும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பண்ணது தப்பு, ஆனால் தெரியாமல் பண்ணேன். ஆனால் வாழ்க்கையில் நான் ஒரு மனிதனாக உருவானதுக்கு நீ ஒரு மனிதன், நீ எனக்கு பெரிய ஹீரோ அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அது வரைக்கும் என்னை பார்த்தா ரொம்ப தமாஷா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னை பார்க்குறவங்களாம் திக்கு வாயா, மொட்டை கண்ணா இப்படி தான் கூப்பிடுவாங்க. நானும் ஜாலியாக நான் என் திக்கு வாயை வச்சு நானே கிண்டல் பண்ணிப்பேன். மற்றவங்க கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிழவிக்கிட்ட போய் வாழைக்காய் வாங்கினேன். அப்போ அவங்ககிட்ட போய் 10 பைசாக்கு வா வா வான்னு, யாரடா 10 பைசா கூப்பிட்டேன்னு அடிச்சுட்டாங்கன்னு நானே சொல்லிப்பேன். ஏன்னா நாம் ஜோக் அடிச்சிடுவோம் முதல்ல. அப்படி இருந்தது போக இல்லை, நான் வெளியில் காமெடியன், அவங்களுக்கு வீட்டில் பெரிய ஹீரோ. அது அவங்களால தான் எனக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச அங்கீகாரம், வெற்றிகள் எல்லாமே அவங்களால தான். அது வெரி வெரி பிக் பிக் தேங்க்ஸ். மேம், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சார் கிட்ட சாரி இல்லைனா தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சார் கிட்ட சாரி கேட்கணுன்னா முன்னாடி எனக்கு கோவமே வராது. அப்படி என்ன சொன்னாலும் அவர் கோச்சிக்கிட்டாலுமே நான் கோவிச்சிக்கவே மாட்டேன். அது என்ன ஒருவேளை ஏஜ்டாக இருந்தனால இப்போ கோவம் வருது, ரொம்ப ஜாஸ்தி வருது. அவருக்கு கோவம் வருதோ இல்லையோ எனக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ சில சமயம் அவர் நார்மலாக பேசினா கூட நான் கத்திடுறேன். அது சில சமயங்களில் நினைக்கிறேன் அதை கண்ட்ரோல் பண்ணோன்னு, அது சில சமயம் போயிடுது, தாண்டி போயிடுது. பட் இன்னும் இருக்கிற கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாரின்னு சொன்னால் எனக்கு தெரியல, ஏன்னா எதனால கோவிச்சுக்கிறேன் எதனாலன்னு எனக்கே தெரியல. மேபி இந்த நியரிங் 60ன்றதுனால கூட இருக்கலாம். ஸோ சாரிப்பா. தேங்க்ஸ் சொல்லணும்னா இது திருப்பி அகெயின் அவர் சொன்னதை எடுத்துக்கு தான் வரணும். அவருக்கு தேங்க்ஸ். ஏன்னா அவரால் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன், இல்லைனா நான் எங்கேயோ இருந்திருப்பேன். அவர் ஒரு செலிபிரிட்டின்றதுனால தான் அவர் ஒய்ஃப்னு என்னை இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். அது சில சமயங்கள் பெரிய விஷயமாக தான் எடுத்துப்பார் அவர். அது எதாக எடுத்துக்க மாட்டார். என்னோடய ஹெல்த்தில் ரொம்ப கேர். தேங்க்ஸ். இந்த லைஃப் கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் இவருக்கு. ஸோ எப்பவுமே எங்களோட ஷோவில் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வச்சுருக்கிற ஒரு விஷயம், எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப தெரிஞ்சவங்க உங்கள் 2 பேரையும் வாழ்த்தி ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அமைச்சிருக்காங்க. அது யாருன்றதை பார்க்கலாம். வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேன். மதன்பா அவர் நினைச்சாலே நமக்கு அவருடைய சிரிப்பு தான் ஞாபகம் வரும். புன்னகை மன்னன், சிரிப்பு வேந்தரெல்லாம் ஒரு பட்டம் கொடுக்கலாம். அந்த ஒரு சிரிப்பிலே தமிழக மக்களை முழுவதும் கவர்ந்தவர்.
அவர் சிரித்தால் என்னப்பா மதன் பாபு மாதிரி சிரிக்கிற அப்படி கேட்குற அளவுக்கு அவர் அந்த சிரிப்பில் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு அற்புதமான கலைஞர், நல்ல நடிகர், அது மட்டும் இல்லை நல்ல மனிதர் கூட. மற்றவர்களுக்கு உதவி செய்வதாகட்டும், எந்த விதமான கேள்விகளும் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயம் மெடிக்கல் ஆகட்டும், என்ன சாப்பிடலாம், என்ன விஷயம், எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். அது ஒரு அற்புதமான இசைக்கலைஞர். நான் சாதாரண உதவி வைக்கிறார் இருக்கும்போது அவர் வந்து படங்களில் இசைக்கலைஞர் வாசிக்கும் ஏதாவது காட்சிகளை தான் வந்து வாசிப்பார். அப்போலாம் அவர் வேந்து பார்த்துருக்குறேன். அவர் இப்போ பெரிய நடிகர் ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் மதன் பாபுனா யாரும் தெரியும், எப்படி சிரிக்கிறாருன்னு தெரியும் எல்லாருக்கும். உண்மையிலே அவர் சந்தோஷமாக இருக்குது. அவர் என்னுடைய ஃப்ரெண்டில் நான் சொல்லிக்கிறதுல ஒரு பெருமையாக இருக்குது. அது மட்டும் நானும் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவரை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு தொலைக்காட்சிக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிரிங்க சார், நீங்களும் சிரிங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைங்க. தேங்க்யூ. நைஸ், ஸோ நைஸ். அவரே ஆக்சுவலாக டைரக்டர், ப்ரொடியூசர். அவர் நிறைய ட்ராக்லாம் பண்ணுறாரு. அந்த காமெடி ட்ராக் மாதிரி உள்ளதெல்லாம் கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கெல்லாம் எல்லா டிஸ்கஷன்லேயும் இருப்பார். அவருக்கு ரொம்ப நல்ல நடிகர், பார்க்கவும் நல்லா இருப்பார், ரொம்ப பணிவானவர். யாரை பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவார். நைஸ் பர்சன். அவர் இவ்வளோ பேசினது ரொம்ப பெருமையாக இருக்குது. டோட்டலாகவே சில சமயம் சில விஷயங்கள் தாண்டி போனால் அந்த அரோமா இருக்கணும். தலையெழுத்து முடிஞ்சதுப்பா அப்படின்னு போகிறது இல்லாமல் ரொம்ப இனிமையாக இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த நிஜமா உங்களில் நான், அது வேற ஒன்றும் இல்லை, நானும் இது அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஸோ இதை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும், சுருதி உங்களுக்கும், என் மனைவியோட இவ்வளவு தூரம், இல்லாட்டி வீட்டில் எங்கெங்க இப்படி உட்காந்து பேசினா இவங்களே கேட்பாங்க, என்ன ஓவராக ட்ராமா போடுறீங்க, சீன் போடுறீங்க, என்ன தப்பு பண்ணிக்கிறன்னு தான் கேட்பாங்க, தெரியுமா? அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி.